ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்துட்டு இயல் 4 அதில் எந்த பாடம் அப்படின்னா 8 திக்கும் சென்றிடுவீர் அப்படிங்கிற பாடத்தில் இருந்துட்டு நான் சில கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். அதுலேருந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் கொஷின் வந்துட்டு கீழ்காணும் 3 தொடர்களில் வந்துட்டு 3 தொடர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு இருந்த இடத்திலிருந்து பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் ஆகும். செகண்ட் வந்துட்டு வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாதுன்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்துட்டு திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாறாக வழங்கப்பட்டனவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க, எது தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் ஆகும். இது வந்துட்டு சரி. செகண்ட் வந்துட்டு திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாறாக வழங்கப்பட்டவை, இதுவும் வந்துட்டு உங்களுக்கு சரி. ஸோ இதில் விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் ஆ இ சரி, ஆ தவறு. ரெண்டாவது கேள்வி தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ ஊரக திறனறிவு தேர்வு. தேர்ட் கொஷின் கடித போக்குவரத்து குறைந்து குறுஞ்செய்தியின் வருகைக்கு பின் டேஸ் விடை பெற்று கொண்டது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ தந்தி. ஃபோர்த்து கொஷின் வந்துட்டு ஒன்றறிவாவதுவே உற்றறிவாவதுவே இரண்டறிவாவதுவே அதனோடு நாவே இவ்வடிகளில் அதனோடு என்பது எதனை குறிக்கிறது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ தொடு உணர்வு. ஃபிஃப்த்து கொஸ்டின் பின்வரும் தொடர்களை படித்து நான் யார் என்று கண்டுபிடிக்க. கேள்வி வந்துட்டு அறிவியல் வாகனத்தில் நிறுத்தப்படுவேன், எல்லா கோள்களிலும் ஏற்றப்படுவேன், இளையவர் கூட்டம் என்னை ஏந்தி நடப்பார். பதில் வந்துட்டு ஆப்ஷன் ஆ தமிழ். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஸ்டின் விடை வரிசையை தேர்வு செய்க. ஆ இது செயற்கைக்கோள் ஏவு ஊர்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும். ரெண்டாவது வந்துட்டு இது கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட செயலி. விடை பார்த்திங்கன்னா 4 சிட்ரா நேவிக். ஏழாவது கேள்வி உலகின் முதல் ஒளிப்பட எடுக்கப்பட்ட ஆண்டு டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 1938. நெக்ஸ்ட் வந்துட்டு பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ஒளிப்பட இயந்திரம், அதுக்கு வந்துட்டு விடை வந்துட்டு பார்த்தீங்கன்னா செஸ்டர் கார்ல்சன். செகண்ட் வந்துட்டு தொலைநகல் கருவி, அதுக்கு வந்துட்டு ஜியோவன்னி காசில்லி. தேர்டு வந்துட்டு தானியங்கி பண இயந்திரம், அதுக்கு வந்துட்டு ஜான் ஹெர்பர்ட் பாரன். ஃபோர்த் வந்துட்டு இணைய வணிகம், இதுக்கு வந்துட்டு மைக்கேல் ஆர்ட்ரிச். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 3 1 2 4. 9th கொஸ்டின் வந்துட்டு கிரேக்க மொழியில் சீரோகிராஃபி என்றால் டேஸ். விடை வந்துட்டு ஆப்ஷன் ஆ உலர் எழுத்து முறை. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளிப்பட இயந்திரம் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 1959. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு சாக்லேட்டுகளை வெளித்தள்ளும் இயந்திரங்களிலிருந்து யோசனை கிடைத்தது, இது யாருடைய கூற்று. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ ஜான் ஹெர்பர்ட் பாரன். நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று 1 கட்டணம் செலுத்தும் கருவி விற்பனை கருவி என்றெல்லாம் அழைக்கப்படுவது அட்டை தேய்ப்பி இயந்திரம். கூற்று 2 ஆட்ரியன் ஆல்ஃபீல்டு கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு 1962 காப்புரிமை பெற்றனர். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ கூற்று 1 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் கணினி மூலம்
தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ ஹாங் மாக்னஸ்கி. நெக்ஸ்ட்டு, அரசு நிறுவனங்களிலும் தனியார் நிறுவனங்களிலும் வருகை பதிவுக்காகவும் வெளியேறுகை பதிவுக்காகவும் பயன்படும் கருவி. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ ஆளறி சோதனை கருவி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1989 இணைய வழி மளிகை கடை தொடங்கப்பட்ட நாடு டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ அமெரிக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்தவர் டேஸ். விடை வந்துட்டு ஆப்ஷன் ஆ செஸ்டர் காரில்சன். நெக்ஸ்ட் கொஸ்டின், வையக விரிவு வழங்கியை உருவாக்கியவர் டேஸ். விடை வந்துட்டு ஆப்ஷன் இ ட்ரம் பெர்னர்ஸ்-லீ. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸாம் ஆண்டு இணையம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்தது. விடை வந்துட்டு ஆப்ஷன் இ 1991. நெக்ஸ்ட் கேள்வி, 2015 ஏப்ரல் 1 அன்று ஒரே நாளில் டேஸ் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. விடை வந்துட்டு ஆப்ஷன் ஆ 13 லட்சம். நெக்ஸ்ட் கேள்வி, கடவு சொல்லுடன் கூடிய அட்டை ஆரம்பத்தில் டேஸ் தருவதற்கு பயன்படுத்தவே காப்புரிமை தரப்பட்டது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ பெட்ரோல். நெக்ஸ்ட் கொஸ்டின், தொலைநகல் சேவை முதலில் எந்த இரு நகரங்களுக்கு இடையில் அறிமுகமானது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ பாரிஸ் லியான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கவிஞர் வைரமுத்து பிறந்த ஊர் மெட்டூர். இது வந்துட்டு சரி. ரெண்டாவது வந்துட்டு 2013ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற வைரமுத்துவின் நாவல் கள்ளிக்காட்டு இதிகாசம். இது வந்துட்டு 2013 வருஷம் மட்டும் தப்பு. நெக்ஸ்ட் வந்துட்டு வைரமுத்து சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை 7 முறையும் மாநில அரசின் விருதினை 6 முறையும் பெற்றுள்ளார். இப்போ இதில் வந்துட்டு தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட் ஒன்று தான் தவறானது. ஸோ விடை வந்துட்டு ஆப்ஷன் ஆ 2 மட்டும்தான் வந்துட்டு தவறானது. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசின் உயர்ந்த விருதுகளில் ஒன்று டேஸ். விடை பார்த்தீங்கன்னா பத்ம பூஷன். இதில் கொடுத்துருக்கிறது இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பட்டுப்பூச்சியாக உருப்பெறுவது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ கூட்டுப்புழு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வளவன் ஏவா வான ஊர்தி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. விடை வந்துட்டு ஆப்ஷன் இ புறநானூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அறிவை மறந்த டேஸ் என்பது திரியை மறந்த தீயாகும் என்று வைரமுத்து கூறுகிறார். இது வந்துட்டு எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ உணர்ச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழில் முதலில் கிடைக்கப்பெற்ற இலக்கண நூல் டேஸ். விடை வந்துட்டு ஆப்ஷன் இ தொல்காப்பியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தொல்காப்பியம் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் டேஸ் விளக்கி கூறுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ பிறப்பியல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. ஓரறிவு பார்த்தீங்கன்னா மரம். செகண்ட் வந்துட்டு 4 அறிவு தும்பி. அடுத்தது 5 அறிவு பார்த்தீங்கன்னா பறவை. சரி. கடைசி வந்துட்டு 3 அறிவு வந்துட்டு எறும்பு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 2 4 1 3. நெக்ஸ்ட்டு, தொல்காப்பியத்தில் பல டேஸ் கருத்துக்கள் இடம் பெற்றுள்ளன. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ அறிவியல். நெக்ஸ்ட்டு, உற்றறிதல் என்பதன் பொருள் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ தொடுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
கீழ்காணும் அடிகளில் அடி எதுகையை எடுத்து எழுதுக. வரிகள் வந்துட்டு 3 அறிவாவதுவே அவற்றோடு மூக்கே, 4 அறிவாவதுவே அவற்றோடு கண்ணே. இதில் எது விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஆப்ஷன் ஆ 3 அறிவு 4 அறிவு. இந்த இடத்துலையும் 2 சொல்லி இன் வந்திருக்கு, 2வது லெட்ரு. இங்கேயும் 2 சொல்லி இன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் அடிகளில் சீர்மோனையை எடுத்து எழுதுக. வரி வந்துட்டு 6 அறிவாவதுவே அவற்றோடும் மனமே. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 6 அறி அவற்றோடு. இதுதான் வந்துட்டு விடை. நெக்ஸ்ட்டு பொறுத்துக தொல்காப்பியம் பற்றி குறிப்புகள். ஃபஸ்ட்டு வந்துட்டு அதிகாரங்கள். அதிகாரம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. இதுதான் வந்து 1வது. செகண்ட் வந்துட்டு பொருளதிகாரம். பொருளதிகாரம் வந்துட்டு எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கரெக்ட் தான். பொருளதிகாரம் 27. இயல்கள் அப்படின்னா வந்துட்டு அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகள் பற்றி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் வந்துட்டு சொல்லதிகாரம். இது வந்துட்டு மொழி இலக்கியம் பற்றி இருக்குது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஸ்ரோவின் தலைவராக பொறுப்பேற்ற முதல் தமிழன் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சிவன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிஎஸ்எல்வி திட்டத்தை தொடங்க அரசு இசைவு அளித்த ஆண்டு டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 1983. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்திய ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இளைய கலாம் மயில்சாமி அண்ணாதுரை. லாஸ்ட் ஒன் வந்துட்டு அப்துல் கலாம் விருது பெற்றவர் வளர்மதி. விடை பார்த்தீங்கன்னா 2, 4, 1, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுவதற்கு காரணமானவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ விக்ரம் சாராபாய். நெக்ஸ்ட், செயற்கைக்கோள் ஏவு ஊர்திகளை விண்ணில் செலுத்த உதவும் செயலியின் பெயர் டேஸ். விடை வந்துட்டு ஆப்ஷன் இ சித்தாரா. நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் டேஸ் ஆவது குடியரசுத் தலைவர் ஆவார். விடை வந்துட்டு ஆப்ஷன் இ 11. நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்துல் கலாம் அவர்கள் பெற்ற உயரிய விருது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ பாரத ரத்னா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவரை இந்தியாவுக்காக செலுத்தப்பட்டுள்ள செயற்கைக்கோள்கள் எத்தனை? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 45. நெக்ஸ்ட் கொஸ்டின், கடலில் மீன்கள் அதிகம் உள்ள பகுதியை மீனவர்களுக்கு தெரியப்படுத்தும் செயலி எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ நேவிக். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருது பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ வளர்மதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலவின் புறவெளியை ஆராய்வதை நோக்கமாக கொண்ட செயற்கைக்கோள் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சந்திராயன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், கையருகே நிலா என்னும் நூலை எழுதியவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ மயில்சாமி அண்ணாதுரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட வழி மிகா சொற்களுக்குள் பெயரச்சத்தை தெரிவு செய்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ வந்த சிரிப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் வழி மிகா இடத்திற்கான உரிச்சொல் கேட்குறாங்க. விடை வந்துட்டு ஆப்ஷன் இ நாணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலைமொழி டேஸ் அமையும் பெயர் தொகையில் வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ உயர்திணையாய் வரும்போது வந்துட்டு மிகாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட விதிகளுள் வல்லினம் மிகா இடத்திற்கு பொருந்தாதது. விடை கேள்வி பார்த்தீங்கன்னா பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. இது வந்துட்டு கரெக்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு விழித்தொடரில் வல்லினம் மிகாது. இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு உவமை தொகையில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் தாய் தந்தை இச்சொல்லின் பயின்று வரும் விதி அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ உண்மை தொகையில் வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு நாடு கண்டான் நாடு கண்டான் எது சரி எது தவறுன்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 1 சரி 2 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் எண்ணும் பெயர்களில் சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 3 கோடி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாததை தேர்வு செய்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ கதவை திற. இதுதான் வந்துட்டு ராங்காக இருக்குது. இங்கே வந்து இது வந்துருக்கணும். ஸோ இதுதான் ராங் ஆன்சர். இதுதான் இதுக்கு அந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வேற்றுமை தொகையில் வழி மிகுதல் குறித்த தவறான தேர்வு செய்க அப்படின்னு கேட்குறாங்க. 3ஆம் வேற்றுமை தொகையில் வந்துட்டு வல்லினம் மிகாது. இது வந்துட்டு கரெக்டு. 4ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு. 5ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தப்பு. ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் வந்துட்டு 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தான் வந்துட்டு கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐகார வரிசை உயிர் மெய் ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல் விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. இவ்விதி பயின்று வரும் சான்றை தேர்வு செய்க அப்படின்னு கேட்குறேங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ கைகள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.